நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மோட்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் இன்கார்பரேஷன் ஆஃப் அ கம்பெனி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரமோட்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ப்ரமோட்டர் அப்படின்னா யாருன்னா, யார் நேம் ப்ராஸ்பெக்டஸில் இருக்கோ அவன் யார்? ப்ரமோட்டர். ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் ஆஃப் த கம்பெனியில் யார் நேம் ப்ரமோட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவன் யார்? ப்ரமோட்டர். ஓகேவா? இப்போ நீ ஸ்கூலுக்கு போகிற ஆர் ஒரு காலேஜ் சேர்ற, அப்போ ஃபவுண்டர் அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி கம்பெனிக்கு யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவன் பேர் என்ன? ப்ரமோட்டர். அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த ஃபவுண்டருடைய நேம் வந்து ப்ரமோட்டருடைய நேம் போட்டிருப்பாங்க. ஆர் ஆனுவல் ரிட்டர்னில் என்ன பண்ணியிருப்பாங்க? இவன் தான் ப்ரமோட்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹூ ஹேஸ் த கண்ட்ரோல் ஓவர் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ ரிலையன்ஸோடைய இது யார்? ப்ரமோட்டர் யார்? திருபாய் அம்பானி. கரெக்டாக இல்லையா? அவன் என்ன பண்ணியிருப்பான்? அதனுடைய அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க? கண்ட்ரோல் வந்து வச்சுருப்பான். ஓகேவா? கம்பெனி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி, வெதர் ஆஸ் அ ஷேர் ஹோல்டர் ஆர் டைரக்டர் ஆர் அதர்வைஸ். அவன் ஷேர் ஹோல்டராக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, டைரக்டராக இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்? அந்த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவான்? கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ அவன் என்னன்னு சொல்கிறாங்க இங்கே? ப்ரமோட்டர். ஓகேவா? அண்ட் இவன் என்ன பண்ணுவான்? அட்வைஸ் பண்ணுவான், டைரக்ஷன் கொடுப்பான், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு. ஓகேவா? கிளியரா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா, யார் கம்பெனி ஆரம்பிக்கிறானோ அவன் தான் யார்? ப்ரமோட்டர். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு ஐடியா க்ரியேட் ஆகுது, அந்த ஐடியா வச்சு கம்பெனி என்ன பண்ணுறான்? ஃபார்ம் பண்ணுறான். இப்போ ஜொமேட்டோ அது ஒரு ஐடியா. கரெக்டாக இல்லையா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுறான்? ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறான். அண்ட் அவன் வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறான்? ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில் ஆக்ட் பண்ணுறான். லைக் அவன் சாலிசிட்டராக இருக்கலாம், பேங்கராக இருக்கலாம், அக்கௌண்டராக இருக்கலாம். அப்படி தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படிலாம் ப்ரமோட்டராக இதுதான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் அவனுக்கு என்னது கிடையாது. நெக்ஸ்ட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. செக்ஷன் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க? ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா மினிமம் எத்தனை பேர் தேவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு? 7 or more person தேவை. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? மெமரேண்டமில் அவங்க நேமை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அதே ப்ரைவேட் கம்பெனினா எத்தனை பேர் தேவை? 2 or more person. 1 person கம்பெனினா மினிமம் எத்தனை பேர் தேவை? 1 personே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக்ஷன் 7 சொல்கிற இன்கார்பரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அவங்க என்ன பண்ணணும்? ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் 7 என்ன சொல்கிறான்னா, ரிஜிஸ்ட்ரார்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டு ப்ளஸ் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்? ஃபைல் பண்ணணும். யார்கிட்டனா? ரிஜிஸ்ட்ரார். யார்கிட்ட? ரிஜிஸ்ட்ரார். ரிஜிஸ்ட்ரார் வேறு, ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வேறு. ஓகேவா? ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்ன்றது உங்கள் கம்பெனியுடைய ஆஃபீஸ் அட்ரஸ். ஓகேவா? ரிஜிஸ்ட்ராருங்கிறது இப்போ சப் ரிஜிஸ்ட்ரார் கேள்விப்பட்டிருக்கியா? ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? அங்கே என்ன பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்பெனிஸை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகுதுன்னா அங்கே போய் என்ன பண்ணணும்? சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் ஒரு கம்பெனியை நீ ரிஜிஸ்டர் பண்ணணும்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றவங்க கிட்ட நீ என்ன பண்ணிடணும்? ரிஜிஸ்ட்ரேஷன் அப்டெயின் பண்ணியிருக்கணும். ஓகே? அவங்ககிட்ட என்ன பண்ணிருக்கணும்? நீ டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும். அவன் வெரிஃபை பண்ணிட்டு அதை என்ன பண்ணியிருப்பான்? அப்ரூவ் பண்ணி உனக்கு கொடுப்பான். இந்த ஆர்ஓசி யாருக்கு கீழே இருக்கும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கும். ஓகேவா? கிளியரா? அண்ட் இந்த ஆர்ஓசியுடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 to 3:30 தான். ரொம்ப ஜாலியான வேலை. வாரத்துக்கு 5 நாள் தான் வேலை. சீரியஸாக. ஓகேவா? இந்த ஆர்ஓசியுடைய ஒர்க்கிங் டைம் என்ன? 10:30 to 3:30. அண்ட் வீக்லி எத்தனை டேஸு? 5 days தான். சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவு. அதை தவிர்த்து உனக்கு அந்தந்த லீவு இந்தந்த லீவு அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒர்க் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரிஜிஸ்டர் கிட்ட நீ என்ன பண்ணிடணும்? இதை சப்மிட் பண்ணிடணும். ஸோ என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எந்த ஊரில் சிச்சுவேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற ரிஜிஸ்ட்ரார் எவனோ அவங்ககிட்ட நீ என்ன பண்ணிடணும்? அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆக்கிட்டாங்க. ஓகே? இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து சென்னையில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தது, கோயம்புத்தூரில் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருந்தது. ஓகே? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆக்கிட்டாங்க. எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வேணால் உனக்கு நான் சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸில் உனக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரார் கிட்டே நீ என்ன பண்ணிக்கணும்? மெமரேண்டமை அண்ட் ஆர்டிகல்ஸை கொடுத்துருக்கணும். ஓகேவா? மெமரேண்டமுங்கிறது என்ன? ஒரு டாக்குமெண்ட். ஆர்டிகல்ஸுங்கிறது என்ன? ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த டாக்குமெண்ட்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட்டு படிப்போம். ஓகேவா? ஸோ அதை யார் சைன் பண்ணியிருக்கணும்?
எல்லா மெம்பர் சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம். எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால்? 2, மினிமம் 2, மேக்ஸிமம் 200. பப்ளிக்கு மினிமம் 7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் பை த பர்சன் ஹூ இஸ் என்கேஜ்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் உனக்கு ஹெல்ப் பண்ணா? ஏன்னா நம்மளே ஃபார்ம் பண்ண முடியாது, கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்க 4 பேரில் யாராவது ஒருத்தருடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக என்னது மேண்டேட்ரி. அது இருந்தால் தான் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுவான், கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பான். ஓகே, நமக்கு ஜஸ்ட் 10 நிமிஷம் வேலை இது. ஓகேவா? எல்லாமே ப்ரீ ஃபார்மேட்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அவனுடைய நேமு டேட்டா எல்லாமே வாங்கி அதில் ஃபில் பண்ணி, அவனுக்கு பண்ண தெரியாது, ஆக்சுவலாக அவன் தான் பண்ணணும், அவனுக்கு பண்ண தெரியாது, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சைன் பண்ணி கொடுப்போம், 20,000 வாங்குவோம். புரியுதா? 20-25 மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்சு. அப்புறம் டிபெண்டிங் அப்போ அந்த கம்பெனி சைஸு, நம்பர் ஆஃப் டேரக்டர்ஸை பொறுத்து நீ என்ன பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ்டாக எவ்வளோ வேணால் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்வொகேட், சிஏ, காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி, இவங்களுடைய சைன் என்ன கண்டிப்பாக மேண்டேட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸில் யார் யார் நேம் இருக்கோ, டைரக்டர், மேனேஜர், செக்ரட்டரி ஆஃப் த கம்பெனி, அவங்களுடைய சைனும் என்ன பண்ணியிருக்கணும், இங்கே மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகேவா? அவங்க டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஃப்ரம் ஈச் சப்ஸ்கிரைபர் டு த மெமராண்டம் அண்ட் பர்சன் நேம்ட் அஸ் அ ஃபஸ்ட் டேரக்டர். ஓகே, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு டேரக்டர்னு ஒருத்தர் இருக்கணும்ல. ஸோ அதனால் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு டேரக்டராக இருப்பாங்க, இதுக்கப்புறம் புது டேரக்டர்ஸை ஷேர் ஹோல்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய நேமும் என்ன பண்ணியிருந்தாங்க, நம்ம மென்ஷன் பண்ணி இருக்கணும், அவங்கக்கிட்டே டிக்ளரேஷன் வாங்கியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டேரக்டர் என்னென்னலாம் ஆயிருக்கக்கூடாதுன்னா, எந்த ஒரு அஃபென்ஸ்லேயும் கன்விக்ட் ஆகிருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி ஃப்ராடு கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிட்டான், அந்த மாதிரி அவன் மேலே கேஸ் என்ன இருக்கக்கூடாது, அவன் மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு he has not been found guilty of any fraud. ஃபவுண்ட் கில்ட்டினா அர்த்தம், குற்றவாளின்னு அவனை என்ன பண்ணிட்டாங்க, நிரூபிச்சிட்டாங்க, தப்பு பண்ணியிருக்கான்னு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃப்ராடோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரீச் ஆஃப் டியூட்டியோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க கூடாது. நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸை ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கணும், ட்ரூ அண்ட் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அவன் ப்ரொவைட் பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். இப்போ கம்பெனியை எடுத்த உடனே நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறியா, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவியா? ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோடனே தான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவேன். ரிஜிஸ்ட்ரேஷனே வாங்காமல் ஒரு பெரிய பில்டிங்கை நீ வாடகைக்கு எடுத்து ரெடி பண்ணிடுவேன், கம்பெனியை பண்ண மாட்டேன், கரெக்டாக இல்லையா? ஸோ அது வரைக்கும் ஒரு டெம்பரரி அட்ரஸ், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிருக்கணும், ஒரு அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் நீ கொடுத்துருக்கணும். ஆர் நீ ஃபஸ்ட்டு டேவே என்ன பண்ணிட்ட, இதுதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸ் என்ன பண்ணிடணும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு பக்காவாக என்ன பண்ணிடணும், கொடுத்துருக்கணும். ஓகேவா? கிளியராம்மா? கேஸ் டு கேஸ் மாறும்ல, சில பேர் என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்ட்ரேஷன் வந்தோன்னே இடத்த பார்த்துக்கலான்னு நினச்சி வெயிட் பண்ணுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ அவங்களாம் என்ன பண்ணிடணும், அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸை கொடுத்துருக்கணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு அந்த சப்ஸ்கிரைபர்ஸோடைய நேம், சர்நேம், ஃபேமிலி நேம், ரெசிடென்ஷியல் அட்ரஸ், நேஷ்னாலிட்டி, அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், சப்மிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிறோமோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே, அந்த பர்டிகுலர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும், கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணிடணும், கொடுத்துருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறேன், அவனுக்கு நம்ம கம்பெனியில் மட்டும்தான் டேரக்டராக இருக்கானா, இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் அவன் டேரக்டராக இருக்கானா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணனாங்க, மென்ஷன் பண்ணணும். அண்ட் அவன்கிட்ட ஒரு கன்சென்ட் லெட்டர் வாங்கியிருக்கணும், இந்த மாதிரி டேரக்டராக இருக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படிங்கிற ஒரு கன்சென்ட் லெட்டரை வாங்கி அதையும் என்ன பண்ணணும், நீ சப்மிட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒன்ஸ் நீ எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண உடனே ரிஜிஸ்டார் என்ன பண்ணுவான், எல்லா டாக்குமெண்ட்டையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பான். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பான். கிளியரா? அதை கொடுத்த உடனே அதில் என்ன அலாட் பண்ணியிருப்பான், கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். இப்போ எப்படி உனக்கு பேன் நம்பர், ஆதார் நம்பருங்கிறோம், அந்த மாதிரி கம்பெனிக்கான நம்பர் என்ன, கார்ப்பரேட் ஐடென்டிட்டி நம்பர். ஓகேவா? அண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதை அந்த கம்பெனியை இழுத்து மூடுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பத்திரமா பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் யாராச்சும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்
தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை மறைக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா செக்ஷன் 447 படி அவங்களுக்கு என்னது பனிஷபிள் ஃப்ராடுன்னு. கிளியரா? நெக்ஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பழைய கம்பெனியை வேறு ஏதாச்சும் கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கான், ஆர் இதே கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கான், ஆனால் நமக்கு இன்கார்பரேட் பண்ணும்போது தெரில, நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறமா ஃப்ராடை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் என்னது செக்ஷன் 447 படி அவனாது ஃப்ராடு. யாராக வேணா இருக்கட்டும், ப்ரொமோட்டராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டேரக்டராக இருக்கட்டும், ஆர் யார் எந்த டிக்ளரேஷன் ஃபால்ஸாக கொடுத்துருக்காங்களோ எல்லாருமே என்னது செக்ஷன் 447 படி ஃப்ராடுன்னு ட்ரீட் பண்ணுவோம். செக்ஷன் 420 ஃப்ராடா 447 ஃப்ராடா? படத்தெல்லாம் பார்த்துருப்பேன். 420 ஃப்ராடா 447 ஃப்ராடா? 420 வந்து இந்தியன் பீனல் கோடு படி ஃப்ராடு. செக்ஷன் 447 வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி ஃப்ராடு. புரியுதா? நம்ம இங்கே இந்தியன் பீனல் கோடு படி ஃப்ராடு பார்க்கல, ஃப்ராடுன்ற டெஃபினிஷனை பார்க்கல. இங்கே எதை பார்க்குறோம்? கம்பெனிஸ் ஆக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃப்ராடுன்ற செக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ செக்ஷன் 447 ஃப்ராடுக்கான பனிஷ்மெண்ட் எல்லாமே என்ன சொல்லுது செக்ஷன் 447 வந்து சொல்லுது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆர்டர் ஆஃப் ட்ரிபியூனல். ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணிட்டான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ட்ரிபியூனல் சாட்டிஸ்ஃபை ஆகிறான் அப்படின்னா, ட்ரிபியூனல்லாம் என்னதுன்னா ஒரு கோர்ட் மாதிரி. ட்ரிபியூனல்லாம் என்னது? கோர்ட். இப்போ நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக ஹை கோர்ட்டில் போனீங்கன்னா எல்லா கேஸும் வாதாடலாம், கரெக்டாக இல்லையா? எல்லா மேட்டரும். பட் இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? கம்பெனி லா ரிலேட்டட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அங்கே எடுத்துகிட்டு போக முடியும். இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் கிட்ட போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் மேட்டர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். செபி ட்ரிபியூனல் கிட்ட போனீங்கன்னா அது மேட்டர் மட்டும் தான் பார்க்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி கம்பெனி லாக்குன்னு உருவாக்கின ஒரு ட்ரிபியூனல் தான் அது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இவன் ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஓகேவா, யாராச்சும் அப்ளிகேஷன் அதுக்கு மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரை வந்து என்ன பண்ணுவாங்க பாஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபிட்டாக தோன்ற மாதிரி. ஓகேவா? கிளியரா? ஸோ அது என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுது ஆர் கிரெடிட்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்க, என்ன ஆர்டர் வேணால் பாஸ் பண்ணலாம். என்ன டைப் ஆஃப் ஆர்டர் அவங்க பாஸ் பண்ணலான்னா மெம்பர்ஸோடைய லைபிலிட்டி அன்லிமிட்டட்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டேரக்டருடைய நேம் என்ன பண்ணிடலாம், கம்பெனிலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கம்பெனியை என்ன பண்ணிடலாம், வைண்ட் அப் பண்ணிடலாம், இழுத்து மூடிடலாம். ஆர் ட்ரிபியூனலுக்கு வேறு என்ன தோணுதோ அதை என்ன பண்ணலாம். ஓகேவா? பட் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹர்டு கொடுப்பாங்க. அப்படின்னா என்னது, உங்ககிட்ட கூப்பிட்டு ஃபஸ்ட்டு கேட்பாங்க, நான் ஏன் இதை உன்னை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆர்டரை ஏன் உனக்கு பாஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா, உன் தரப்பு நியாயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. நாட் ஓகேன்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணிடுவாங்க. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, லைபிலிட்டி என்னன்றது ட்ரிபியூனல் என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக எடுத்து டிசைட் பண்ணுவாங்க. அதையும் கன்சிடரேஷனில் எடுத்துப்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் பேர் என்னென்னா ஸ்பைஸ் ப்ளஸ். என்ன டாக்குமெண்ட்டுக்கு பேர்? ஸ்பைஸ் ப்ளஸ். சிம்பிளிஃபைடு ப்ரோஃபார்மா ஃபார் இன்கார்பரேட்டிங் கம்பெனிஸ் எலக்ட்ரானிக்கலி ஆன்லைன் ஃபார்ம். இதுக்கு முன்னாடிலாம் INC 32 அப்படின்னு இருக்கும், இன்கார்பரேஷன் அப்படின்னு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பைஸ் ப்ளஸ்னு ஒரு புது ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே அது சிம்பிளிஃபைடு ப்ராசஸ், ஆன்லைன் ப்ராசஸ், எலக்ட்ரானிக்காக நம்ம ஃபைல் பண்ணால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ நீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் உனக்கு? கம்பெனியால் என்ன பண்ண முடியும், ப்ராப்பர்ட்டியை ஹோல்டு பண்ண முடியும், அக்வயர் பண்ண முடியும், டிஸ்போஸ் பண்ண முடியும், மூவபுளாக இருக்கட்டும், இம்மூவபுளாக இருக்கட்டும், இன்டான்ஜிபிளாக இருக்கட்டும், அண்டு சூ பண்ண முடியும், ஒருத்தவங்க நம்ம மேலே சூ பண்ண முடியும். எல்லாமே என்ன பண்ண முடியும், கம்பெனியால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதான் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால வர பெனிஃபிட். ஓகேவா? டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட்டில் கொடுத்ததுலேருந்து கம்பெனி என்ன ஆகிடுது, ஒரு செப்பரேட் லீகல் பர்சனாக ஆகிடுது. ஸோ அது வந்து என்ன, அதால் ஒரு கான்ட்ராக்டில் என்ன பண்ண முடியும், என்டர் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் MOA AOA தான் மெயின் டாக்குமெண்ட்டாக கம்பெனிக்கு ஆகிடும். ஓகேவா? ஸோ அது என்ன கேஸில் சொல்கிறாங்க, ஹரிநகர் சுகர் மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் SS ஜுன்ஜுன்வாலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஒரு பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. அன்டில் லிக்விடேட் ஆகிற வரைக்கும் என்னது, இதுக்கு பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர் யார் ஷேரை வாங்குறாங்களோ அவன் தான் யார், ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு,
இந்த லீகல் பர்சனாலிட்டியை நம்ம எப்படி கொடுக்குறோன்னா MOA AOA அப்படிங்கிற 2 டாக்குமெண்ட் மூலிமா என்ன பண்ணுறோம், அதுக்கு லீகல் பர்சனாலிட்டி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதுக்கும் ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கேஸ்லால சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர்ஸ் கம்பெனி லிமிடெட் மெட்ராஸ் வெர்சஸ் CWT மெட்ராஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனி வந்து என்ன பண்ண முடியும், இன்னொரு கம்பெனியில் ஷேரை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா கம்பெனியுமே அது ஒரு பர்சன் அப்படின்றது தான் அதில் சொல்லியிருக்காங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஹெவி எலக்ட்ரிக்கல் யூனியன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, லா வந்து கம்பெனி என்னவா ரெகக்னைஸ் பண்ணுது, ஒரு ஜுடிஷியல் பர்சனாக ரெகக்னைஸ் பண்ணுது. ஸோ கம்பெனி தனி அண்ட் மெம்பர்ஸ் தனி. ஸோ அதனுடைய ஷேர் கேபிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும், ஆஃபீஸர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இங்கே என்ன ஆகாது, எந்த ஒரு டிஃபரன்ஸையும் மேக் பண்ணாது கம்பெனிக்கு. கம்பெனின்றது என்ன, ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. ஓகேவா? அதனால் வந்து பிரசிடென்ட்டுடைய ஏஜென்ட்டு ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட்டுன்னு அதை என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த கேஸ்லால சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னென்னா, மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல்ஸுங்கிறது ஒரு டாக்குமெண்ட். அதை யார் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும், கம்பெனி ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே? MOA அப்படிங்கிறது கம்பெனிக்கான பவர்ஸை சொல்கிறதுக்கு பேர் என்ன, MOA. கம்பெனியால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது என்ன, MOA. AOAன்றது என்ன, உள்ளே இருக்கிற டேரக்டர்ஸ் எப்படிலாம் செய்ய முடியும், டேரக்டர்ஸ்க்கான பவரை சொல்கிறது என்ன, AOA, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேபிட்டல். இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகேவா? கேபிட்டலை எப்படிலாம் நான் வந்து சொல்லலாம். ஓகேவா? கிளியரா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? இவ்வளோ டைப்ஸ் கேபிட்டல் வந்து இருக்குது. ஓகேவா? நாமினல் கேபிட்டல் ஆர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நாமினல் கேபிட்டல்னால் என்னென்னா, இப்போ ஒரு நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் என்ன பண்ணியிருக்கணும்னா, எவ்வளோ கேபிட்டல் வச்சு நான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மேக்ஸிமம்னு என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஓகேவா? யார்கிட்ட சொல்லியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை தாண்டி உன்னால் என்ன பண்ண முடியாது, அதிகமாக கேபிட்டலை வச்சுக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்னது, நாமினல் கேபிட்டல் ஆர் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் ஆர் ரிஜிஸ்டர்டு கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன வச்சுக்கலாம், 10 lakhsன்னு வச்சுக்கலாம். 10 lakhs நீ என்ன பண்ணுற, நாமினல் கேபிட்டல் சொல்கிற. ஓகேவா? நம்ம இது ஒரு பப்ளிக் கம்பெனின்னு வச்சுக்கலாம். என்ன கம்பெனின்னு வச்சுக்கலாம், பப்ளிக் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த 10 lakh கேபிட்டல் நீ யார்கிட்டேருந்து வாங்குவ, பப்ளிக் கிட்டேருந்து வாங்குவ. கரெக்டாக இல்லையா? காசை டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்டேருந்து வாங்குறதுனால தானே பப்ளிக் கம்பெனின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 10 lakh கேபிட்டல் யார்கிட்டேருந்து வாங்குவ, பப்ளிக் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குவ. என்ட்டு 10 lakhையும் டே 1 வாங்கிடுவியா, இல்லைனா அப்பப்போ தேவைன்னும் போது வாங்கிப்பியா? ஏன் தேவைன்னும் போது வாங்கிக்கிற, மொத்தமாக வாங்கி வச்சுக்காம? ஏன்னா நீ ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணணும், டிவிடெண்ட் பே பண்ணணும். கரெக்டாக இல்லையா? எல்லாம் சும்மா இருக்க மாட்டான். ஏண்டா என் காசை வாங்கி 1 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் டிவிடெண்ட் பே பண்ணாமல் இருக்கேன்னு ஷேர் ஹோல்டர் கேட்பானா மாட்டானா? இப்போ நீ ஒருத்தங்கிட்ட காசு சும்மா கொடுத்து வச்சிருக்க, 1 வருஷம் கழிச்சு அவன் இன்ட்ரெஸ்ட் கேட்பானா மாட்டானா? அப்போ கம்பெனி என்ன பண்ணணும், வர ப்ராஃபிட்டை திருப்பி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? அப்போ அதிகமாக காசு வாங்கிடுச்சுன்னா அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது? அதனால என்ன பண்ணுவான், தேவைன்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஒரு 2 lakhsக்கு மட்டும் என்ன பண்ணுறான், ஷேரை இஷ்யூ பண்ணுறான். புரியுதா? அப்போ 2 lakh மட்டும் ஷேரை இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் அது இஷ்யூடு கேபிட்டல். கிளியரா? அப்போ 2 lakh அப்ளிகேஷன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இப்போது கொடுக்குறேன்.
2 lakh அப்ளிகேஷன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். அந்த 2 lakh அப்ளிகேஷன் 2 lakh வேணாம், 20,000 அப்ளிகேஷன் ஆஃப் 10 each. 20,000 ஆஃப் 10 each. எவ்வளோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன்? 20,000 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் 10 each வந்து கொடுத்துருக்கேன். 2 lakhs. கிளியரா? ஓகேவா? இப்போ எனக்கு எல்லாருமே எல்லா அப்ளிகேஷனுமே எனக்கு காசு சப்ஸ்கிரைப் ஆகிடுமா, இல்லைனா வந்து சில பேர் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காம போகலாம், ஆர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கா? எப்படி வேணால் சான்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லை? இப்போ நீ 20,000 அப்ளிகேஷன் கொடுக்குறேன்னா 30,000 அட்மிஷன் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ காலேஜில் சீட்டு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோயேன், எத்தனை பேர் அதுக்கு அப்ளை பண்ணுவான்? 100 மட்டும் தான் அப்ளை பண்ணுவானா? 300 400 ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுக்கு அப்ளை பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? புரியுதாம்மா? ஆனால் அவங்க எத்தனை பேருக்கு அலாட் பண்ணுவாங்க? 100 மட்டும் தான் அலாட் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி அலாட் பண்ணும்போது, ஸோ இதுதான் என்னது? இஷ்யூடு கேபிட்டல். அப்ளிகேஷன் கொடுக்குறோம்ல, அதானது இஷ்யூடு கேபிட்டல். அதில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானோ அதுக்கு பேர் தானது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இப்போ இந்த 20,000க்கு 20,000 வந்துச்சுன்னு வச்சுப்போம். அப்போனா வச்சுப்போம் 20,000 ஆஃப் 10 each என்னது நமக்கு சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். இப்போ இந்த 20,000 மெம்பர்ஸ்கிட்டையும் நீ உடனே காசு வாங்கிடுவியா, இல்லைன்னா சொல்லுவேன் அப்ளிகேஷன் அப்போ 2 rupees கொடுங்க, அலாட்மெண்ட் அப்போ 2 rupees கொடுங்க, அப்புறம் நான் எப்போ கேட்குறேனோ அப்போ கொடுங்க. அதுதான் ஃபஸ்ட்டு கால் முதல் தடவை கேட்கும்போது கொடுங்க, செகண்ட் கால் ரெண்டாவது தடவை கேட்கும்போது கொடுங்க, ஃபைனல் கால் கடைசியாக இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் கொடுங்க அப்படின்னு வாங்குறது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலாக கூட இருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு இதான் லாஸ்ட்டு கொடுத்துருங்க மொத்த காசையும் அப்படின்னு கூட நீ என்ன பண்ணலாம், கேட்கலாம். டிபெண்டிங் அப்போ அந்த ப்ராஜெக்ட் சைஸு, உனக்கு எப்படி கம்பெனியில் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன பண்ணுவேன், கேட்பேன். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போது எவ்வளோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கியோ அதுக்கு பேர் என்ன? கால்ட் அப் கேபிட்டல். எவ்வளோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கியோ அதுக்கு பேர் என்னது? கால்ட் அப் கேபிட்டல். புரியுதா? இப்போ இந்த 20,000 ஆஃப் 10 each-ஆ இப்போ என்ன பண்ணுற, அவன் அப்ளிகேஷன் அப்போ 20,000 into 2 கொடுத்துட்றான். அலாட்மெண்ட் அப்போ நீ என்ன பண்ணுற, 3 rupees கேட்குற. அப்போ 20,000 into 3 என்னது? அலாட்மெண்ட் பண்ணி கேட்குற. இப்போ டோட்டலாக எவ்வளோ கேட்டிருக்க அவங்ககிட்ட? 5 rupees கேட்டிருக்க. அப்போ இந்த 5 rupees என்ன உனக்கு? கால்ட் அப் கேபிட்டல். அன்கால்டு கேபிட்டல் எவ்வளோ? பேலன்ஸ் இருக்க 5. 10ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் இருக்க 5 என்னது? அன்கால்டு கேபிட்டல். புரியுதா? ஓகேவா? இப்போ இந்த கால்ட் அப்லேயே அப்ளிகேஷன் பண்ணி எல்லாரும் கொடுத்துட்டாங்க, இன்னும் அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கல. அப்போ அது என்னது? கொடுத்தது என்னது? பெய்ட் அப் கேபிட்டல். கொடுக்காமல் இருக்கிறது என்னது? அன்பெய்டு கேபிட்டல். கிளியரா? ஓகேவா? நாமினல் கேபிட்டல் என்னது? ஓவராலாக இவ்வளோ தான் கம்பெனியால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ரைஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி மறுபடியும் அவங்களுடைய கேபிட்டல் கிளாஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? அவங்களுடைய கேபிட்டல் கிளாஸை வந்து ரிஜிஸ்டர் கிட்ட போய் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஷ்யூடு கேபிட்டல்னா என்ன? எவ்வளோ பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கணும், அதாவது இஷ்யூடு. அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கோ அதுதானே அது சப்ஸ்கிரைப்டு கேபிட்டல். அதில் எவ்வளோ மணி கேட்டிருக்கணும் அதுதானே அது கால்டு அப். அதில் எவ்வளோ கொடுத்துருக்கானோ அதுதானே அது பெய்டு. கால்டில் கொடுக்காம இருக்கிற பேலன்ஸ்ன அன்பெய்டு. கூப்பிடாமையே இருக்குது என்னது? அன்கால்டு. கிளியரா? ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க இன்னும் டீட்டெயிலாக சொல்லலை உனக்கு. நான் உனக்கு எல்லா பார்ட்ஸையும் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டாக இல்லையா? ஸோ கால்டு பெய்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா? அன்கால்டும் சொல்லியாச்சு, அன்பெய்டும் என்ன பண்ணியாச்சு சொல்லியாச்சு. கிளியரா? ஓகேவா? ஸோ இதுதான் அது கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஷேர் அப்படின்னா என்னது? ஷேர் A share is a share in the share capital of the company. என்னது ஷேர்னா? A share is a share in the share capital of the company. ஓகேவா? புரியுதா? ஷேர். ஓகேவா? ஷேர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இது என்னது? ஒரு கம்பெனியுடைய ஷேர் கேபிட்டல், தட் இஸ் டோட்டல் கேபிட்டல். அந்த கேபிட்டலில் ஒரு ஷேர் தான் ஷேர். புரியுதா? இந்த மாதிரி இந்த கேபிட்டலில் நிறைய ஷேர் இருக்கும். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்கவுங்க ஷேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. கிளியரா? அப்போது அந்த ஷேர்
ஒரு ஷேர் அப்படிங்கிறது என்னென்னா ஷேரிங். ஓகேவா? எதில் ஷேரிங்? ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனியில் இருக்கிற ஒரு ஷேர் தான் வந்து என்னது ஷேர். புரியுதா? கிளியரா? ஸோ அதான் உனக்கு இங்கே டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஷேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ ஷேர் இன் த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கம்பெனி, அதுதான் அது ஷேர். அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் என்னது ஸ்டாக். ஸ்டாக்னா ஒரு 10 ஷேர் ஒன்றா சேர்ந்தது ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் 100 ஷேர் ஒன்றா சேர்ந்தது ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஷேர்ன்றது ஈச் ஷேர். இப்போ 20,000 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச். அப்போ அதில் 100 ஷேர் ஒன்றா சேர்ந்ததுன்னு ஒரு ஸ்டாக். புரியுதா? கிளியராப்பா? ஸோ அப்போ ஷேர்ன்றது என்ன? ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பங்கு. கிளியரா? அதானது ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியராப்பா? ஷேர்ன்றது என்ன? ஒரு இன்ட்ரெஸ்ட் இன் த கம்பெனி. ஓகேவா? நீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்கியோ உனக்கு அந்த கம்பெனியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லை? நீ 51% வச்சிருந்தீங்கன்னா உனக்கு அந்த கம்பெனியில் என்னது 51% இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ மெஜாரிட்டி டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஷேர் இஸ் எ இன்ட்ரெஸ்ட் இந்த கம்பெனி. அது என்ன கேஸில் அதை சொல்கிறாங்க? போர்லேண்ட் ட்ரஸ்டி வெர்சஸ் ஸ்டீல் போர்ஸ் அண்ட் கம்பெனி லிமிடெட். ஓகேவா? எ ஷேர் இஸ் நாட் அ சம் ஆஃப் மணி பட் இட் இஸ் எ இன்ட்ரெஸ்ட் மெஷர்ட் பை த சம் ஆஃப் மணி. ஓகே? ஒருத்தனுடைய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எதில் மெஷர் பண்ணுறோம்? அவன் அந்த கம்பெனியில் போட்டிருக்க பணத்தை பேஸ் பண்ணி அவனுக்கு அந்த கம்பெனியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே மெஷர் பண்ணுறோம். அது மூலிமா அவனுடைய ரைட்ஸ் என்ன ஆகுது? எக்ஸிபிட் ஆகுது. அதிகமாக பணம் வச்சுருக்கவன் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பான், கம்மியாக பணம் வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான்? கம்மியாக இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பான். கிளியரா? ஸோ ஷேர்ன்றது பார்ட் ஓனர்னு மட்டும் சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, அவனுக்கு என்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மெயினாக சொல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் 2 டைப்ஸ். ஷேர் கேபிட்டல் எத்தனை டைப்ஸ்? இதுக்கு முன்னாடி பார்த்தது கேபிட்டல் மட்டும்தான். இப்போ பார்க்குறது என்னது? ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் எத்தனை டைப்ஸ்? 2 டைப்ஸ். ஒன்று ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று என்னது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னால் என்னென்னா அவங்க தான் அல்டிமேட் ஓனர்னு சொல்லலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் என்னன்னு சொல்லலாம்? அல்டிமேட் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல்ஸும் ஓனர் தான். ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். எதுக்கு அப்படின்னா டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கும் வைண்டிங் அப் டைமில் முதல்ல உனக்கு தான் செட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அவன் தான் யார்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். ஸோ அல்டிமேட் ரிஸ்க்கை யார் பேர் பண்ணுறா கடைசியாக? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ அவன் தான் என்ன பண்ணுறான்? அவன் தான் ரியல் ஓனர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு சர்டின் % வரைக்கும் தான் நம்ம கொடுப்போம். ஓகேவா? பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் யாருக்கு போவோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் போகும். அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி. அதனால தான் அவன் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அல்டிமேட் ஓனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? கிளியரா? அண்ட் ஷேர்ன்றது என்ன? ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஷேரை மூவ் பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண முடியும்? எடுத்துகிட்டு போக முடியும். ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகே? அதனுடைய ரைட்ஸ் என்ன பண்ண முடியும்? இன்னொருத்தனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் ஷேர் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? நம்பர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்ட் ஒரு ஷேருக்கும் இன்னொரு ஷேருக்கும் எப்படி நம்பர் இருக்கணும்? டிஸ்டிங்டிவ் நம்பராக இருக்கணும். ஓகே? ஷேர் நம்பர் 1 பிரவீன் வச்சுருக்கோம்னா ஷேர் நம்பர் 2 சந்தோஷ் வச்சுருக்கணும். புரியுதா? ஷேர் நம்பர் 2 பிரவீனே வச்சுருக்கலாம். ஓகேவா? பட் எல்லாத்துக்குமே சேம் நம்பர் என்ன பண்ணியிருக்க கூடாது? மென்ஷன் பண்ணியிருக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு ஷேருக்கும் என்ன பண்ணியிருக்கணும்? டிஸ்டிங்டிவ் நம்பரை நம்ம கொடுத்துருக்கணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். எப்போ அப்படின்னா ஒன்று டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கும் இன்னொன்று வைண்டிங் அப் டைமில் வர பேமெண்ட்டை ஃபஸ்ட்டு அவனுக்கு பே பண்ணுறதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. அவனுக்கு பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். ஃபிக்ஸட் அமௌண்ட் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் என்னது? ரீபேமெண்ட் இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப். அவனுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். மற்ற சுச்சுவேஷனில் அவன் என்ன கிடையாது? வேறு எதுவுமே அவன் டிரான்சாக்ஷன்ஸில் என்ட்ராக முடியாது. ஸோ அல்டிமேட்டாக மற்ற எல்லா டிரான்சாக்ஷன்லேயும் என்டர் ஆகி ஓட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எதுக்கெல்லாம் ஓட் பண்ண முடியும் அப்படின்னா இவங்களுக்கு பேமெண்ட் அஃபெக்ட் ஆகுதுற மாதிரி ஏதாவது இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸால் என்ன பண்ண முடியும்? ஓட் பண்ண முடியும். வேறு எந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டரால் என்ன பண்ண முடியாது? ஓட்டிங் பண்ண முடியாது. கிளியரா? கிளியராமா? ப்ரைவேட் கம்பெனிக்கு எம்ஓஏ அண்ட் ஏஓஏ வந்து சொல்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம
டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு தனியாக இந்த ஆக்ட் வந்து என்ன பண்ணல, ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ அங்கே எம்ஓஏ ஏஓஏ எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேபிட்டல் என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு எம்ஓஏனா என்ன? மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். கிளியரா? இப்போ அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு சார்ட்டர்னா என்ன, எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கிற ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனோன்னா இப்போ இந்தியாவுக்கு எப்படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு என்னது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். புரியுதா? ஸோ அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் என்ன பண்ணுது, அந்த கம்பெனியுடைய கான்ஸ்டியூஷன், எதுக்காக அந்த கம்பெனி தொடங்கப்பட்டது, அந்த கம்பெனியுடைய ஸ்கோப், பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது தான் அது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? கிளியரா? ஸோ மெமரண்டமில் நம்ம எதுக்காக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம், அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன, நோக்கம் என்னங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மெமரண்டமில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அந்த நோக்கத்தை தாண்டி கம்பெனி என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டருக்கும் என்ன பண்ணுது, கிரெடிட்டார்ஸ் இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுது, கம்பெனிக்கு என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த மெமரண்டம்ங்கிறது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். யார் வேணால் எந்த கம்பெனியோட மெமரண்டமை வேணால் படிக்கணும்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆக போகிறோம் கம்பெனி கூடனா, இப்போ எம்ஓஏ என்ன பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். எம்சிஏ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போனால் 100 ரூபா ஃபீஸ் கட்டினா அந்த கம்பெனியோட எம்ஓஏ என்ன பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், எடுத்து அந்த கம்பெனிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் தெரியணும், கரெக்டாக இல்லையா, எதுக்காக கம்பெனி பணத்தை எந்த பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு. இல்லைனா ஷேர் ஹோல்டர் பணம் போட்டு கம்பெனி எந்த பர்பஸ்க்கு வேணால் ஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் லாஸ் ஆக்கிட்டானா யார் பொறுப்பு, கரெக்டாக இல்லையா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் என்ன பண்ணணும், கம்பெனியுடைய பர்பஸ் தெரியணும். ஓகேவா? அவன் போடுற பணத்துக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறான்றதுக்கான அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ கம்பெனி என்ன பண்ண முடியாது, மெமரண்டமில் சொன்ன விஷயத்தை தாண்டி எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து கம்பெனி எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் என்ட்ரு ஆக முடியாது பியாண்ட் த பவர். ஓகேவா? அப்படி என்ட்ரு ஆச்சுன்னா அது என்னது, அல்ட்ரா வைரஸ். அதுக்கு பேர் என்னது, அல்ட்ரா வைரஸ். கம்பெனி அதை பவரை தாண்டி பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அல்ட்ரா வைரஸ். பியாண்ட் த பவர் ஆஃப் த கம்பெனி. அல்ட்ரா வைரஸ்னா என்னது, பியாண்ட் த பவர் ஆஃப் த கம்பெனி. அண்ட் அது என்ன ஆகிடும், வாய்ட். ஏன்னா கம்பெனியால் அது பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அதுனா இருக்குது, என்ட்ரு ஆகிருக்கு. அதனால் அது என்னது, வாய்டு. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மெமரண்டம்கான ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்பெனி ஆக்ட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, டேபிளாக உனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ்ன்னு வச்சுக்கோயேன், அவங்க டேபிள் ஏவை ஃபாலோ பண்ணணும். கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல்னால் அவங்க டேபிள் பியை ஃபாலோ பண்ணணும். கம்பெனி லிமிடெட் பை கேரண்டி அண்ட் ஹேவிங் அ ஷேர் கேபிட்டல்னால் டேபிள் சி ஃபாலோ பண்ணணும். அன்லிமிடெட் கம்பெனினா டேபிள் டி ஃபாலோ பண்ணணும். அன்லிமிடெட் கம்பெனி அண்ட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல்னால் டேபிள் இ என்ன பண்ணணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். கிளியரா? அண்ட் மெமரண்டமில் என்னென்னலாம் இருக்கும், ஓகேவா? மெமரண்டமில் என்னென்னலாம் இருக்கும், ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கம்பெனி. கம்பெனியுடைய பேர் என்ன, அது எதுக்குள்ளே இருக்கும், நேம் கிளாஸ். சிம்பிள், ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நேம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு கீழே என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனியுடைய நேம் என்னென்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் தானே அது நேம் கிளாஸ். நேம் கிளாஸில் நேம் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே எழுதியிருப்பாங்க. கூடவே என்ன பண்ணியிருக்கணும், பப்ளிக் கம்பெனியாக இருந்தால் லிமிட்டெடுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் ப்ரைவேட் லிமிட்டெடுங்கிற வேர்டு என்ன பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும். செக்ஷன் 8 கம்பெனிக்கு இந்த செக்ஷன் என்ன ஆகாது, இது அப்ளை ஆகாது. புரியுதா? கிளியரா? இப்போ உன் நேமில் எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் அந்த மாதிரி நீ ஏதாவது வேர்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் ஏதாவது நீ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணிக்கலாம், நீ அப்ரூவல் வாங்கிட்டு நீ அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட்னால் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லை, அதுக்காக ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது வந்து ஒரு ட்ரஸ்ட் கீழே ரன் ஆகும். ஆர் இப்போ பிஜேபி அவங்க என்ன பண்ணிக்கலாம், எலெக்ஷனுக்காக ஒரு ட்ரஸ்ட் என்ன பண்ணியிருக்கலாம், க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு 1% கம்பெனி நேம் பின்னாடி என்ன இருக்கணும், 1% கம்பெனி அப்படின்றத என்ன பண்ணிக்கணும், அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் நேம் கிளாஸ். நெக்ஸ்ட் என்னது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளாஸ் கீழே கம்பெனி எந்த ஸ்டேட்டில் இருக்குன்றது என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கணும், கம்பெனியுடைய ஆப்ஜெக்ட் என்ன, எதுக்காக பிஸ்னஸ் நீ ஸ்டார்ட் பண்ணுன்றது ஆப்ஜெக்ட் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஓகேவா?
அண்ட் நீ ஏற்கனவே ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ டக்குன்னு இன்னொரு விஷயத்தை நீ மாற்ற போகிற, உங்கள் ஆப்ஜெக்டை நீ சேஞ்ச் பண்ண போகிற அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும், அதுக்கு ப்ரியர் அப்ரூவல் நீ என்ன பண்ணிருக்கணும், வாங்கியிருக்கணும். ஓகேவா, கிளியரா? வித்தின் 6 months ஆஃப் சேஞ்ச் இன் ஆக்டிவிட்டிக்குள்ள நீ என்ன பண்ணிருக்கணும், அதை சேஞ்ச் பண்ணி ஆப்ஜெக்ட் கிளாஸை நீ மாற்றிருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் லைபிலிட்டி கிளாஸ். லைபிலிட்டியில் என்னது, கம்பெனியோட லைபிலிட்டி லிமிட்டடா அன்லிமிட்டடா? லிமிடெட் பை ஷேர்ஸாக இருந்தால் லிமிடெட், அன்லிமிட்டெட் கம்பெனியாக இருந்தால் அன்லிமிட்டெட், லிமிடெட் பை கேரண்டியாக இருந்தால் கேரண்டி கம்பெனி, அது மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ அது வைண்டிங் அப் டைமில் அது எப்படி டீல் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் லயபிள், எவ்வளோ டு தட் எக்ஸ்டென்ட் லயபிள், அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த லைபிலிட்டி கிளாஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கிளாஸ்னால் என்னது, கம்பெனியுடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோன்றது அங்கே என்ன பண்ணியிருக்கணும், மென்ஷன் பண்ணியிருக்கணும். வாட் இஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல், மேக்ஸிமம் எவ்வளோ கேபிட்டல் அவங்களால எடுத்துக்க முடியுமோ அதான் அது ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அது என்ன பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அசோசியேஷன் கிளாஸில் யாரெல்லாம் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கான் மெமராண்டம்க்கு, அவனுடைய பேர்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அசோசியேஷன் கிளாஸில் கொடுத்துருக்கணும். அவன் எத்தனை ஷேர் எடுத்துகிட்டு போயிருக்கான், அந்த ஷேருடைய நம்பர் என்ன அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான் அந்த அசோசியேஷன் கிளாஸில் மென்ஷன் பண்ணி இருக்கணும். கிளியரா? இதுவே 1% கம்பெனினா அவன் செத்துட்டானா அவனுக்கு பதில் யார் நாமினி வர போகிறான்றது என்ன பண்ணியிருக்கணும் கூடவே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் மெமராண்டம் ப்ராப்பராக பிரிண்ட் பண்ணியிருக்கணும், பேராகிராஃபாக டிவைட் பண்ணியிருக்கணும், கன்சிக்யூட்டிவாக நம்பர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 7 பேர் பப்ளிக் கம்பெனிக்கு என்ன பண்ணியிருக்கணும் மெமராண்டம் சைன் பண்ணியிருக்கணும், ப்ரைவேட் கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 2 பேர் சைன் பண்ணியிருக்கணும், 1% கம்பெனிக்கு அட்லீஸ்ட் ஒருத்தன் சைன் பண்ணியிருக்கணும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1 விட்னஸ், ஒரு விட்னஸ் முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் சைன் பண்ணியிருக்கணும். அந்த விட்னஸ் யாருன்னா நம்மளாக கூட இருக்கலாம். ஓகேவா, சிஏ முன்னாடி என்ன பண்ணியிருக்கலாம் அவங்க சைன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, அது கீழே என்ன பண்ணியிருக்கணும் விட்னஸோடைய அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன், ஆக்குபேஷன்லாம் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க எழுதியிருக்கணும். கிளியரா? மைனர்னா முடியாது, மெமராண்டம் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, இஸ் நாட் கம்பிட்டன்ட் டு த கான்ட்ராக்ட். ஓகேவா, பட் கார்டியன் ஆஃப் மைனர் என்ன பண்ணலாம், அவனுக்கு பதில் மெமராண்டமை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போனா அந்த கார்டியன் பர்சனல் கெப்பாசிட்டியில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. மைனர் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, இங்கே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மைனரால் அந்த கான்ட்ராக்டில் என்ன ஆக முடியாது, என்டர் ஆக முடியாது. அண்ட் மெமராண்டம் என்ன பண்ண முடியாது, ஆக்ட் சொல்கிற ப்ரொவிஷன்ஸை ஓவர் ரைட் பண்ண முடியாது. புரியுது? ஆக்ட் ஒன்று சொல்லுது, அப்போ மெமராண்டமில் நீ ஒன்று சொல்லிட்டு அதெல்லாம் நீ பண்ணலாமா, பண்ணக்கூடாது. என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் ஆக்ட் சொல்கிறத தாண்டி உன்னால் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. கிளியரா? இதுக்கு பேர் தான் அது மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன். ஸோ மெமராண்டமில் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனியுடைய பவர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த கம்பெனி அந்த பவரை தாண்டி என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன, அல்ட்ரா வைரஸ். அது எந்த டாக்டரினில் சொல்கிறாங்க, டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸில் சொல்கிறாங்க. அல்ட்ரா வைரஸ் அப்படின்னா என்னென்னா பியாண்ட் தேர் பவர், அவனுடைய சக்தியை தாண்டி அவன் என்ன பண்ணுறான் ஒரு விஷயத்தில் என்ட்ரு ஆகிறான். ஸோ பியாண்ட் பவர் என்ட்ரு ஆகிறதுனால அதுனா அது வாய்டாக மாறிடும். அவனால் என்ன பண்ண முடியாது, அந்த விஷயத்தில் என்டர் ஆகவே முடியாது. ஸோ இது கம்பெனியை காப்பாற்றுதா இல்லை அவுட் சைடரை காப்பாற்றுதா? சப்போஸ் கம்பெனி தப்பாக ஒரு டிரான்சாக்ஷனில் என்டர் ஆகிடுச்சு, ஓகேவா, இப்போ இதனால் அவுட் சைடர் பாதிக்கப்படுறான். யாரை காப்பாற்றுது, கம்பெனியை காப்பாற்றுது. ஏன்னா எம்ஓஏ யாருடைய டாக்குமெண்ட், ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட். அந்த அவுட் சைடர் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், கம்பெனிக்கு இந்த பவர் இருக்கா இல்லையான்னு படிச்சுட்டு வந்து இந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிருக்கணும். ஸோ கம்பெனி தெரியாமல் என்ட்ரு ஆகுதுனாலும் கம்பெனி மேலே என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. கம்பெனி எந்த கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ணாது. ஏன்னா பியாண்ட் தேர் பவர் தான் கம்பெனி என்ன இருக்குது, அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிருக்கு. ஸோ கம்பெனி வில் பி சேவ்டு அண்ட் மெம்பர்ஸ் ஆல்சோ வில் பி சேவ்டு. புரியுதா? ஸோ கம்பெனி மேலே என்ன ஆகாது, எந்த ஒரு லைபிலிட்டியும் என்ன ஆகாது, அரைஸ் ஆகாது. புரியுதா? ஸோ அவுட் சைடர் தான் அது ஒரு ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள். ஸோ அதுதான் இந்த ஃபுல் பேராகிராஃப்லேயும் உனக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ அந்த அவுட் சைடருக்கு தான் அது லைபிலிட்டி அரைஸ் ஆகும். கம்பெனிக்கு எந்த ஒரு லைபிலிட்டியும் கிடையாது. கம்பெனி வில் பி சேவ்டு. புரியுதா? இந்த டாக்குமெண்ட் என்னது, வாய்டு. இது என்ன பண்ண முடியாது, நம்ம ராட்டிஃபை பண்ண முடியாது. ராட்டிஃபிகேஷன்னா என்னது, சரி பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணிட்ட, உனக்கு ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஆனால் நீ அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்ட. ஸோ என்ட்ரு ஆகிட்டுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போய் சொல்கிற, இந்த மாதிரி நான் ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிட்டேன், நீங்கள் ராட்டிஃபை பண்ணுங்கன்னு. ஷேர் ஹோல்டர்ஸ் ராட்டிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஆனால் இப்படி வேணால் பண்ணலாம். அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி
போயிட்டு மெமரண்டமில் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்டை மாற்றிட்டு ரிஜிஸ்ட்ரார் கிட்ட போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணிக்கலாம், கான்ட்ராக்டில் என்டர் ஆகிக்கலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? பட் உன்னால் என்ன பண்ண முடியாது, என்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, போயிட்டு எம்ஓஏயை மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு எம்ஓஏவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணிக்கலாம், ஒரு கான்ட்ராக்டில் என்டர் ஆகிக்கலாம். புரியுதானா சொல்கிறேன்னு? ஸோ இது என்ன பண்ண முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸோ இல்லை டேரக்டர்ஸோ ராட்டிஃபை பண்ண முடியாது. கிளியரா? ஓகேவா? பட் ஏதாவது ஒரு ஆக்ட் அல்ட்ரா வைரஸ் த ஆர்டிகல்ஸ் பட் இன்ட்ரா வைரஸ் டு த மெமரண்டம், அதை ஷேர் ஹோல்டர்ஸ் வேணால் என்ன பண்ணிக்கலாம், ராட்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போனா பியாண்ட் த பவர் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பட் வித்தின் த பவர் ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அதை வேணால் ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ராட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தெரியாமல் என்ட்ரானாலும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அக்ரி பண்ணிக்கிறேன்னு சொல்லலாம். பட் பியாண்ட் த பவர் ஆஃப் எம்ஓஏ என்ன பண்ண முடியாது, ராட்டிஃபை பண்ண முடியாது. புரியுதா? கிளியரா? ஓகேம்மா? ஸோ கேஸ் லா, ஆஷ்பரி ரயில்வே கேரியேஜ் வெஸ் அண்ட் அயன் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ரிச்சி. ஓகேவா? ஸோ உனக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கேஸில் நான் மாற்றிடுறேன், அதுக்கப்புறமா நீ என்ன பண்ண படிச்சுப்பாரு. ஓகேவா? இந்த ஆஷ்பரி ரயில்வே கம்பெனி அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கம்பெனி வச்சுருக்கான், ரயில்வே கம்பெனி. இந்த கம்பெனி எதுக்காக இவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னா, இந்த கம்பெனியில் என்ன பண்ணுவான், இவன் ரயில்வே கேரியேஜஸை ரெடி பண்ணுவான். லைக் ரயில்வே பெட்டி மட்டும் ரெடி பண்ணுற கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோயேன். அவன் என்ன பண்ணுறான், இந்த ரயில்வே பெட்டியை ரெடி பண்ணுறது தான் அந்த கம்பெனியோட வேலை. ஓகேவா? அதை ரெடி பண்ணுவான், செல் பண்ணுவான், வாடகைக்கு கொடுப்பான். ஓகேவா? அண்ட் அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க் இருந்தால் அதை என்ன பண்ணுவான். அதை தவிர்த்து பர்ச்சேஸ், லீஸ், செல், ஒர்க் மைன்ஸ் அதில் என்ன பண்ணுவான், வேலை செய்வான். ஓகேவா? அதை எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் செல் ஆஸ் அ மர்ச்சன்ட் ஆர் ஏஜென்ட் கோல், டிம்பர், மெட்டல்ஸ் இதெல்லாம் அவன் பண்ணுவான். புரியுதா? இதுதான் அந்த கம்பெனி, இந்த மோட்டிவ்க்காக தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த கம்பெனி ஒருத்தங்கிட்ட என்ன ஆகுது, ரிச்சின்றவங்கிட்ட கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகுது. என்ன கான்ட்ராக்ட்னா, ரயில்வே லைன், ரயில்வே ட்ராக் போட்டு கொடுக்குறது கான்ட்ராக்ட் என்ட்ரு ஆகுது. பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய பிஸ்னஸ் ரயில்வே பெட்டி பண்ணுறது தான் நம்மளுடைய பிஸ்னஸ். ரயில்வே ட்ராக் போடுறது நம்மளுடைய பிஸ்னஸில் நம்ம சொல்லலை. நம்ம ஆப்ஜெக்டில் மைன் வேணால் கட்டிக்கலாம், கோல் வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் ரயில்வே ட்ராக் போடுறேன்னு நான் இனிமேல் சொல்லலை. அதுக்கு ரிச்சி என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஜென்ரல் கான்ட்ராக்டர் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? பட் கோர்ட் என்ன இன்டர்பிரேட் பண்ணியிருக்கேன்னா, ரயில்வே கேரியேஜஸ் அண்ட் வேகன் அதுக்கு கீழே இருக்கிற ஜென்ரல் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் ஒர்க் மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும். ரயில்வே ட்ராக்லாம் என்ன பண்ண முடியாது, அவனால் போட முடியாது. இதுனாது அவனுடைய பவரை தாண்டி பண்ணுற விஷயம். ஏன்னா அவனுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, அவனுக்கு முன்னாடி அதை பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போ அதை எதாவது பண்ணிட்டானா அதனால என்ன சொல்லுது, ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட் கிடையாது. ஸோ கம்பெனி பண்ணது வாய்டு. ஸோ இதுக்காக கம்பெனி ஏதாவது ரிச்சிக்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ரிச்சி கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஏன்? ஏன்னா வாய்டு. இது யாருடைய வேலை? ரிச்சியோடைய வேலை. கம்பெனி இதை என்ட்ராக முடியுமா இல்லை முடியாதா அப்படின்றது மெமரண்டமில் போய் பார்த்தாலே தெரியும். அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிருக்கணும், வந்து டிரான்சாக்ஷனில் என்ட்ராக இருக்கணும். அதை பார்க்காம நீ டிரான்சாக்ஷனில் என்ட்ராயிட்டு நீ கொடுனா திருப்பி அவன் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. கிளியரா? புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் ஆஷ்பரி ரயில்வே கேரியேஜ் அண்ட் அயன் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் ரிச்சி கோர்ட் கேஸில் வந்து உனக்கு சொல்கிறாங்க. புரியுதா? நான் சொன்னதே தான், டேர்ம்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பொறுமையாக படி, லைன் பை லைனு. புரியலன்னா எடுத்துகிட்டு வா இன்னொரு தடவை, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கிளியரா? ஓகேவா? என்ன காவியா படிக்கல இன்னும்? இது சொல்லலை, இதுக்கு முன்னாடி நடந்தது வரைக்கும். ஓகேவா? ஸோ அல்ட்ரா வைரஸ் என்ன பண்ணாது, கம்பெனியை பைண்ட் பண்ணாது. அல்ட்ரா வைரஸ் கம்பெனி என்ன பண்ணாது, பைண்ட் பண்ணாது. ஓகேவா? அது இன்ட்ரா வைரஸாகவும் நம்ம மாற்ற முடியாது. ஓகேவா? இன்ட்ரா வைரஸ்னா என்ன, வித்தின் த பவர். அல்ட்ரா வைரஸ்னா என்ன, பியாண்ட் த பவர். ஓகேவா? பை ரீசன்ஸ் ஆஃப் எஸ்டஃபல், அக்விசன்ஸ், லேப்ஸ் ஆஃப் டைம், டிலே ஆர் ராட்டிஃபிகேஷன், இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை வித்தின் த பவர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இங்கே கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, சம்மப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஒரு விஷயம் செய்கிற, ஈவன் அது லீகலாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆத்தரைஸ் பண்ணல அப்படின்னா அது என்னது, அல்ட்ரா வைரஸ். அல்ட்ரா வைரஸ்னால் நல் அண்ட் வாய்ட்.
ஒரு அல்ட்ரா வைரஸார ஒரு விஷயத்தை ராட்டிஃபை பண்ண முடியாது. ஈவன் யுனானிமஸ் அப்ரூவல் பாஸ் பண்ணாலுமே, யுனானிமஸ் அப்ரூவல்னால் 100% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஆர்டினரி கன்சென்ட்னா 50% அபவ் அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா 75% அபவ் அப்ரூவ் பண்ணுறாங்க. யுனானிமஸ்னா 100% என்ன பண்ணுறாங்க, அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படின்னாலும் 100% அப்ரூவ் பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, ராட்டிஃபை பண்ண முடியாது. கிளியரா? நெக்ஸ்ட்டு, an act is ultra virus to the director but intra virus to the company. அதை வேணால் என்ன பண்ணிக்கலாம், ராட்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா அல்ட்ரா வைரஸ் டு த டேரக்டர்ஸ்னால் அது ஆர்டிகல்ஸை பற்றி பேசுகிறாங்க. கம்பெனிக்கோட அல்ட்ரா வைரஸ்னால் என்னது, எம்ஓஏ. புரியுதா? ஸோ அதனால் அதை வேணால் என்ன பண்ணிக்கலாம், நீ ராட்டிஃபை பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு, if an act is ultra virus the articles, it can be ratified by altering the articles by passing a special resolution. பட் டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸ்க்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டை பண்ணவே முடியாதுன்னு கிடையாது, பண்ணலாம். எப்படி பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், போய் ஆப்ஜெக்ட் கிளாஸை மாற்றிட்டு வந்து பண்ணிக்கலாம். ஸோ டாக்டரின் ஆஃப் அல்ட்ரா வைரஸே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இவன் என்ன பண்ண போகிறான், அந்த மாதிரி டிரான்சாக்ஷனில் என்ட்ரு ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்பான், ஆப்ஜெக்ட் கிளாஸை மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பான், டிரான்சாக்ஷனில் என்ட்ரு ஆகிப்பான். ஸோ அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ் 100% ப்ரொடெக்ட் ஆகிறாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ காசு வாங்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லியிருப்பான், வேணும்னா இப்போ ஆப்ஜெக்ட்டை மாற்றிக்கலாம். அதுக்கு 50% அபவ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே சொன்னாலே போதும். ஸோ பேலன்ஸ் 50% எப்படி என்ன ஆகிறான், அஃபெக்ட் ஆகிறான். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளியரா? புரியுதா? ஸோ பட் இது என்ன பண்ணுது, நம்மளை ஒரு ரிஸ்ட்ரெயின் பண்ணுது. யாரை, கம்பெனியை. என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 50% ஒன்று என்ன பண்ணுறாங்க, ஓகே சொல்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணுற, கேட்டுட்டு தான் பண்ண முடியும், கேட்காம நீ என்ன பண்ண முடியாது, அந்த பணத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சொல்லிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். நெக்ஸ்ட் என்னது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்னதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்னது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அதனுடைய மேனேஜ்மெண்ட் எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் அது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். மெமரேண்டமில் கம்பெனி என்ன வேலை செய்யணும், கம்பெனி எதுக்காக தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. பட் ஆர்டிகல்ஸில் இன்டர்னலாக உள்ளே இருக்கவங்க எப்படி வேலை செய்யணும்னு எது சொல்லுது, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து உனக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ அது வந்து கைனஸ் வெர்சஸ் லேண்ட் கார்பரேஷன் ஆஃப் அயர்லாண்ட், அதெல்லாம் கேஸ் உனக்கு கொடுக்கல, ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர்டிகல்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் எதில் உனக்கு சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதே வந்து ஆஷ்பெரி கேரியேஜ் கம்பெனி வெர்சஸ் ரிச்சிலையும் வந்து என்ன பண்ணுறாங்க, உனக்கு சொல்கிறாங்க. டேரக்டர்ஸ் வந்து இன்டர்னல் வேலை ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ் ராஜ்குமார் வெர்சஸ் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் ப்ரைவேட் லிமிடெடில் என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் கண்டெய்னிங் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் டாக்குமெண்ட். ஓகே, அது என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது, கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மெம்பர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் உள்ள ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸை இங்கே என்ன பண்ணுது, இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றத இந்த கேஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உனக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு பைலானா ஒரு அடிஷ்னல் லா, கம்பெனி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற சொல்கிறது தான் அது ஆர்டிகல்ஸ். இப்போ ஆர்டிகல்ஸில் என்னென்னலாம் இருக்கும், ஃபஸ்ட்டு ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் எப்படி வேலை செய்யணுன்ற ரெகுலேஷன்ஸ் வந்து ஆர்டிகல்ஸில் இருக்கும். அப்புறம் ரூல்ஸ், என்னென்ன மேட்டர்ஸ் எப்படிலாம் டீல் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அங்கே என்ன பண்ணிருப்பாங்க. இப்போ ரெட் லைட்டில் நிற்கணுன்றது ரூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கம்பெனி என்ன ஃபாலோ பண்ணணுன்றது அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ரூல்ஸாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனி வந்து 5 lakhs வரைக்கும் லோன் வாங்கணும்னா ஷேர் ஹோல்டர்ஸோடைய அப்ரூவல் தேவை கிடையாது. 5 lakhs தாண்டி லோன் வாங்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் வாங்கணும். அந்த மாதிரி ரூல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு, கண்டெய்ன்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் என்ட்ரென்ச்மெண்ட்னா ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் என்ன பண்ணியிருக்கலாம், ஆர்டிகல்ஸில் உனக்கு சொல்லியிருக்கலாம். சில விஷயத்தெல்லாம் டேரக்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது, ஷேர் ஹோல்டர்ஸோடைய அப்ரூவல் வாங்காமல் அப்படின்றத என்ன பண்ணிக்கலாம், அங்கே சொல்லியிருக்கலாம். ஆர் இதை நாங்கள் மாற்றவே மாட்டோம், நீ கண்டிப்பாக ஃபாலோ தான் பண்ணி ஆகணுன்றதை என்ன பண்ணிக்கலாம், நீ சொல்லியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு, அந்த என்ட்ரன்ஸ்மெண்ட் ப்ரொவிஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஃபார்மேஷன் ஆஃப் த கம்பெனி அப்பவும் நம்ம சொல்லியிருக்கலாம். கம்பெனி ஆரம்பிக்கும் போதே என்ட்ரன்ஸ்மெண்ட்டை சொல்லியிருக்கலாம். ஆர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறதுனா கூட என்ன பண்ணிக்கலாம், நீ அந்த என்ட்ரன்ஸ்மெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ என்ட்ரன்ஸ்மெண்ட் ஆட் பண்ணுறோன்னா ரிஜிஸ்டாருக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நோட்டீஸை
கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸோடைய ஃபார்ம் என்னென்னா டேபிள் எஃப் ஜிஹெச்ஐ ஜே. அங்கேனா பார்த்தோம் ஏபிசிடிஇ பார்த்தோமா, இங்கே அது எஃப்லேருந்து ஜே வரைக்கும். நெக்ஸ்ட்டு மாடல்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸை வந்து என்ன பண்ணோம், கீழே இந்த மாடல் வந்து ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட்டை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். கம்பெனி ரிஜிஸ்டர்ட் ஆஃப்டர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 எல்லாமே இந்த ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரண்டம் எதை சொல்லுது உனக்கு, கம்பெனியுடைய டெஃபினேஷனையும் டீலிமிட்ஸையும் சொல்லுது. ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணுது உனக்கு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குது. ஓகேவா? மெமரண்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கம்பெனி வித் அவுட் சைடரை சொல்லுது. ஆர்டிகல்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கம்பெனி வித் இட்ஸ் மெம்பரை சொல்லுது. ஆல்ட்ரேஷன் ரெண்டுத்தையுமே வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ப்ரொவிஷன் பர்மிஷன் ரெக்வயர்டு என்ன பண்ணிக்கணும், நம்ம வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் அல்ட்ரா வைரஸ், பியாண்ட் த அல்ட்ரா வைரஸ் டு த மெமரண்டம் என்ன பண்ண முடியாது, ராட்டிஃபை பண்ண முடியாது. பட் அல்ட்ரா வைரஸ் டு த ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ராட்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான டாக்ட்ரின் என்ன, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். ஓகே, பட் டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஓகேவா? இப்போ டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஃபைல்டு பை த கம்பெனி இருக்குது பற்றியா ரிஜிஸ்டார்கிட்ட, அந்த எல்லா டாக்குமெண்ட்டையுமே பப்ளிக்கால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்டார்கிட்ட ஃபைல் ஆகிடுச்சினாலே அதுக்கான நோட்டீஸ் நான் எல்லாருக்குமே கொடுத்தா மாதிரி, அதை நான் திருப்பி இன்னொரு தடவை உனக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீ வேணும்னா என்ன பண்ணிட்டு வந்திருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து டீல் பண்ணியிருக்கணும். நான் உனக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் அது டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஸோ இந்த டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸும் யாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுதா, அவுட் சைடர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுதா, கம்பெனியை ப்ரொடெக்ட் பண்ணுது. புரியுதா? கிளியரா? ஸோ யார் வேணா, இட் இஸ் டியூட்டி ஆஃப் த எவ்ரி பர்சன் டு இன்ஸ்பெக்ட் த டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேக் ஷுர் த கான்ட்ராக்ட் இஸ் இன் கன்ஃபர்மேஷன் வித் த ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? அவன் அதை படிக்கலைனாலும் நான் என்னமா ட்ரீட் பண்ணுவேன், அவன் அதை படித்தா ஹீ நோஸ் த கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டுன்னு தான் நான் என்ன பண்ணுவேன், ட்ரீட் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் அது டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். கிளியரா? இதுதான் மடிக்கையில் சொல்லியிருக்காங்க 2 பாயிண்டில். ஓகேவா? ஸோ கம்பெனி பியாண்ட் த பவர் என்டர் ஆகுதுன்னா அது கம்பெனியுடைய ஆப்ளிகேஷன் கிடையாது. நான் போய்ட்டு என் பவரை தாண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற ஆப்ளிகேஷன் கிடையாது. அவுட் சைடர் தான் என்ன பண்ணிட்டு வந்துருக்கணும், தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட டீல் பண்ணியிருக்கணும். என்னை பற்றி தெரியாமல் நீ என்ன பண்ணக்கூடாது, என்கிட்ட வந்து டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸும் சொல்லுது. புரியுதா? கிளியரா? இப்போ டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்க்கு எக்ஸம்ஷன் என்னதுன்னா டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ்க்கு எக்ஸம்ஷன் என்ன, டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். அப்போ நான் என்னன்னா எல்லா விஷயத்தையும் நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா சில விஷயம்லாம் இன்டர்னல் டு த மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணியிருப்பான், அந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும், அவுட் சைடருக்கு தெரியுமா? இப்போ டேரக்டர் வந்து ஏ டேரக்டர் சைன் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், பி டேரக்டர் சைன் பண்ணியிருக்கான், எனக்கு தெரியுமா பி டேரக்டர் தான் சைன் பண்ணணுன்றது? தெரியாது. கரெக்டாக இல்லையா? ஒரு நிமிஷம்.
ஓகேவா? ஸோ டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உள்ளே நடந்திருக்கிற விஷயம் எதுவுமே அவுட் சைடருக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்பா ஸோ இந்த டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் யாரை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா, அவுட் சைடர்ஸ் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா? நீ மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக பண்ணலன்றது எனக்கு எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஸோ அப்போனா அது நீ பண்ணலன்றதுக்காக நான் ஆக முடியாது, பலியாக முடியாது. ஸோ நீ என்ன பண்ணி ஆகணும், எனக்கு என் லைபிலிட்டி நீ செட்டில் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எது சொல்லுது, டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்லுது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் ஒரு கேஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ராயல் பிரிட்டிஷ் பேங்க் வெர்சஸ் ட்ரங்கார்ட். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதே நான் சொன்ன மாதிரி கம்பெனிக்கு வந்து கடன் வாங்குறதுக்கான அப்ரூவல் வந்து லிமிட் வந்து 2 lakhsக்குள்ளே கடன் வாங்கினா ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இவன் என்ன பண்ணியிருக்கான், 5 lakhs கடன் வாங்கியிருக்கான். ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கான், வாங்கியிருக்கான். ஸோ அப்போ இது யாருடைய தப்பு, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுடைய தப்பு. ஓகேவா? அவன் தான் என்ன பண்ணியிருக்கணும், அவனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவன் ஃபாலோ பண்ணலன்றதுக்காக என்கிட்டேருந்து வாங்கின லோன் என்ன ஆகிடாது, நில்லாயிடாது. நீ என்ன பண்ணணும், எனக்கு திருப்பி அந்த லோனை ரீபே பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பேங்க்கில், இந்த கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் சொல்கிறாங்க ட்ரங்க்வார்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கேஸ் யாருக்கும் நடந்திருக்கு, ராயல் பிரிட்டிஷ் பேங்க்குக்கும் ட்ரங்க்வார்டுக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு ரீபே பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. உனக்கு ஏற்ற மாதிரி எசன்ஸாக சொல்லியிருக்கேன், அதை ஃபுல்லாக படிச்சுப்பாரு. ஹெல்ட் அப்படின்றது வரத்துக்கு மேலே இருக்கிறது என்னது, ஜட்மெண்ட். கிளியரா? ஓகேவா? ஹெல்ட் அப்படின்னா அதுதான் ஃபைனல் ஜட்மெண்ட். ஓகேவா? ஆனால் இந்த இண்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்குது. டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸோடைய எக்ஸப்ஷன் தானே அது இண்டோர் மேனேஜ்மெண்ட். ஆனால் இந்த இண்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்குது. அப்போனா உள்ளே என்ன தப்பு நடந்திருந்தாலும் அவுட் சைடர் என்ன ஆக மாட்டான், ப்ரொடெக்ட் ஆக மாட்டான். எப்போனா இந்த எக்ஸப்ஷன் சுச்சுவேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள், உள்ள தப்பு நடக்குதுன்னே தெரிஞ்சு ஒருத்தன் கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ தெரிஞ்சே தானே அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆயிருக்க, உன்னை நான் எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் சொல்லுது. ஓகே, அதுதான் ஃபஸ்ட் எக்ஸப்ஷன். கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி. உள்ள என்ன இருக்குது, இர்ரெகுலாரிட்டி இருக்குது. அந்த இர்ரெகுலாரிட்டியை தெரிஞ்சுக்கிட்டே நீ என்ன பண்ணுற, ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆகிற. அப்படி நீ என்ட்ரு ஆகும்போது உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுற, அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்குற. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை நான் அங்கே ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. கிளியரா? நெக்ஸ்ட்டு, சஸ்பிஷன் ஆஃப் இர்ரெகுலாரிட்டி. அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியாது உள்ளே இர்ரெகுலாரிட்டி இருக்குன்னு, ஆனால் டவுட் படுறான், உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டைம் கான்ட்ராக்ட் என்ட்ராகி நம்ம அட்வான்டேஜ் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அந்த சுச்சுவேஷன்லேயும் அவனை என்ன பண்ணாது, ப்ரொடெக்ட் பண்ணாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஜரி. உள்ள இர்ரெகுலாரிட்டி இல்லைனாலும் நீ என்ன பண்ணியிருக்க, ஃபோர்ஜரி பண்ணி ஒரு கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆயிருக்க. ஸோ அந்த டைமில் நீ என்ன பண்ண முடியாது, டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் அவுட் சைடர் ப்ரொடெக்டட்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. புரியுதா? ஸோ டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் இந்த 3 சுச்சுவேஷன்லேயும் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. தட் இஸ் அவுட் சைடர்ஸ் வில் நாட் பி ப்ரொடெக்டட். நார்மலாக அவுட் சைடர்ஸ் வில் பி ப்ரொடெக்டட் இன் அண்டர் டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். பட் எந்தெந்த சுச்சுவேஷனில் ப்ரொடெக்ட் ஆக மாட்டாங்க அவுட் சைடர்ஸ், constructive knowledge of irregularity, suspicion of irregularity, forgery. இந்த 3 சுச்சுவேஷன்லயும் என்ன ஆக மாட்டாங்க, அவுட்சைடர்ஸ் ப்ரொடெக்ட் ஆக மாட்டாங்க. அவுட்சைடர்ஸ் will be liable. புரியுதா? பட் டாக்டரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் என்ன சொல்லுது, அவுட்சைடர்ஸ் நாட் ப்ரொடெக்டட், கம்பெனி will be protected. ஓகேவா? அதனுடைய எக்ஸப்ஷன் தான் டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். டாக்டரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 3 எக்ஸப்ஷன் இருக்குது. என்னது, அதான் ஃபோர்ஜரி, இது சஸ்பிஷன் இர்ரெகுலாரிட்டி. புரியுது என்ன சொன்னேன்? இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்தது எல்லாமே என்னது, இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஓகேவா? லாஸ்ட் டைம் நாங்கள் கேபிட்டலில் கேட்க மாட்டான்னு நினச்சோம், ஆனால் கேபிட்டலில் கேட்டுட்டான். என்கிட்ட பசங்க கேட்கும்போது நான் சொன்னேன், சரி கேபிட்டல் வேணாம் விட்டுடு, ஏன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது சொல்லி அந்த எக்ஸாம் போல் அந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டான், கேபிட்டலை கேட்டுட்டான். புரியுதா? நம்ம எது கேட்க மாட்டான்னு நம்ம டிசைடே பண்ண முடியாது. புரியுதா? நாங்கள் சரி கேட்கவே மாட்டான் அப்படின்னு நினச்சோம். கிளியராக? ஏன்னா இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே கேட்க மாட்டான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. எதை வேணால் கேட்பான். கிளியரா? அதனால் 100% என்ன பண்ணணும், படிக்கணும். கிளியரா? ஸோ இப்போ கம்பெனிலாம் உனக்கு முடிஞ்சிச்சு, படிக்கிற டவுட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேட்குற. எந்த பேராகிராஃப் புரியலனாலும் எது புரியலனாலும் என்ன பண்ண, எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கிளியர் பண்ணிப்போம். ஓகேவா? இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு மேக்ஸ் சம்ஸு
ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா இது தியரி தான். ஒரு தடவை படிச்சுப்பாரு போதும். ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீக்கெண்ட் போல் என்ன பண்ணிக்கோ, இன்னொரு தடவை ரிவிஷனுக்கு வச்சுக்கோ. ஆனால் மேக்ஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோ, இன்றைக்கி என்ன நடத்துனாங்களோ கார்லேஷன் ரெக்ரேஷன் போட்டு முடிச்சு ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். கன்ஃபார்மாக 2 மார்க்ஸ் வரும். கன்ஃபார்மாக 2 மார்க்ஸ் வரும். கிளியராக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். பெருசாகவே பிரச்சனை இருக்காது. 2 to 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் இந்த சாப்டர்லேருந்து. கிளியராக ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 2 to 3 மார்க்ஸ் தான், அதுக்கு மேலாம் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட்டாக அதுதான் ஹை வெயிட்டேஜ். பேலன்ஸ் இருக்கு எல்லாமே 2 to 3 மார்க்ஸ் தான் வரும். அதுக்கு மேலே வராது. ஏதாவது ஒரு டாபிக் விட்டு போனீங்கன்னா 3 மார்க்ஸ் போயிட்டு தான் நினச்சின்னா அதே மாதிரி எத்தனை டாப்பிக்கில் வந்து வேணால் 3 மார்க்ஸ் போகலாம் உங்களுக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் கன்ஃபார்மாக என்ன பண்ணிக்கோ, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோ. இது பேசிக்காக தான் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த -1 to +1 அந்த டாபிக் தானே இது. அவ்வளோதான். அவங்க ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பாசிட்டிவ் கார்லேஷன் என்ன, நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன, அந்த மாதிரி ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து இப்படின்றது அந்த மாதிரி தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக ஓகேவா. என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட்டு அதை 100% கவர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ஸ்கேனரில் இருக்கிறத கவர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் புக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணு. ஏதாவது புரியலனா அதை எடுத்துக்குவோம். கிளியராக ஓகேவா. வீட்டுக்கு போய்ட்டு ஒரு தடவை படித்து பாரு லாவையும். புரியலனா அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிக்கோ, கிளியர் பண்ணிக்கோ ஓகேவா. ஸோ நாளைக்கு மேம் கிளாஸ் இருக்குன்னாங்களா சொன்னாங்க தெரியலையா சொல்லியா? சரி நான் கேட்டு மெசேஜ் அனுப்புகிறேன் ஓகேவா. நீ ஊருக்கு போய் நாளைக்கு போட்டுருவோம். நாளைக்கு ஓகே. அப்போ நாளைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டு நாளைக்கு ஆஃப் டே தான் கிளாஸ். மதியத்துக்கு மேலே இங்கே படிக்கிறதா இருந்தால் படிக்க, வீட்டில் போய் படிக்கிறதா இருந்தால் படிக்க. இந்த 1 வீக் படி. நெக்ஸ்ட் வீக்லேருந்து இங்கே தான் இருக்கணும். கிளியரா ஓகேவா. சரியா கிளம்புங்க பார்ப்போம் நாளைக்கு ஓகேவா.